நாம் ஆராதனை செய்கிறோம். ஆராதனையோடு நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஜபத்தோடு நாம் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய வேதத்தை நாம் என்ன செய்யணும்? தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119 165 சொல்லும்போது அங்கே பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பாருங்கள், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானத்தை நம்மளே தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரை நாம் முதலாக ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் வந்து நம்மை நிரப்புகிற போது ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்தால் நமக்கு தர முடியாததும் உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான பெரிய சமாதானத்தை, அதை வர்ணிக்க முடியாத சமாதானத்தை ஆவியானவர் மூலம் நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். அதே சமயத்தில் சில பேருக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அந்த 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கழிய அந்த சமாதானம் என்ன செய்கிறதுனால் மங்கி போகிறத நாம் பார்க்கிறோம். அது ஏன் என்று சொன்னால், பாருங்கள், தேவனுடைய வேதத்தை நேசிக்காமல் இருக்கும்போது அந்த பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம் என்ன செய்கிறென்றால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த சமாதானம் திரும்ப என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். அருமையான தேவன், அதான் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் என்ன செய்ய? அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. நேசிக்க, வேதத்தை நேசிக்க மிகுந்த சமாதானத்திற்கு மேல் மிகுந்த சமாதானம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையில போராட்டங்கள் நம்மை நெருக்கும் போது, வியாதிகள் நம்மை நெருக்கும் போது, பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் போது, நிந்தைகள் நம்மை நெருக்கும் போது, அவமானங்கள் நம்மை நெருக்கும் போது, பாருங்கள், வேதம் நமக்கு, பாருங்கள், வேதத்தை நாம் நேசிக்க பழகுவோமானால், வேதத்தை நேசிக்கலாக நாம் இருக்கும்போது அந்த வேதம் நம்ம என்ன செய்கிறதால் மிகுந்த சமாதானத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சமயத்தில் நீங்கள் வேதத்தை நேசிக்காமல் இருக்கும்போது, வேறு எதையோ நேசிக்கும் போது, ஒருவேளை உலக பிரகாரமாக, அதாவது சில பேர்கள் சிலுமாவை அதிகமாக நேசிப்பார்கள். தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் பாருங்கள், சிலுமா பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். அதிலே இருந்து அதை அதிகமாய் நேசித்து இந்த சிலுமாவிலே பிரியம் வைத்து அப்படியே இருப்பார்கள். சில பேர்கள் சீரியல்லே என்ன செய்வார்கள்? அதிலே பிரியம் வைத்து அப்படியே அதிலே தங்களுடைய நேரங்களை செலவிடுவார்கள். அப்படி இருக்கும்போது பாருங்கள், நாம் இந்த தேவ சமாதானத்தை நாம் என்ன செய்ய முடியாது? அதை நாம் அனுபவிக்க முடியாது. நமக்குள் இருக்கிற அந்த சமாதானம் அது மங்கி அப்படியே காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுமா பார்ப்பதனாலோ சீரியல் பார்ப்பதனாலோ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? விருத்தி அடைய முடியாது. பாருங்கள், மாறாக நம்முடைய விசுவாச வாழ்க்கை குன்றி போக, பாருங்கள், அதெல்லாம் உலகத்துக்கு நேரம் நம்மை இழுத்து கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அதாவது கண்ணின் காட்சிகள் என்ன செய்யும்? பிசாசானவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விசுவாச பாதையில் நம்மை திருப்பி அவ்வித உலகத்திற்குள்ளே மூழ்கடிப்பதற்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த காட்சிகளை நமக்கு கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். அதிலிருந்தெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை விடுதலையாக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது பிரயோஜனம் இல்லை. அது நம்மை சத்தியத்திற்கு விலகி, நம்மை விசுவாச ஜீவியத்திற்கு விலகி, பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறதாக இருக்கும். ஆனால் வேதத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால், நீங்களும் நானும் இந்த வேதத்தை அதிகமாய் நேசிக்கும் போது பாருங்கள், மிகுந்த சமாதானம் நமக்குள்ளே காணப்படும். ஒருவேளை பாருங்கள், ஒருவேளை இல்லாமல் இருந்தால் கூட பாருங்கள், இந்த வேதத்தை நாம் நேசிக்கும் போது அது நிமித்தம் உண்டாகிற அந்த மிகுந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, நம்முடைய குடும்பங்களை நிரப்பி, அந்த சமாதானத்தை பிறருக்கு நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆவியான் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகவே பாருங்கள், வேதத்தை நேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழகிக்கொள்ள வேண்டும். வேதத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். எவ்வளவுக்கு வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் நிரம்பி வழியும்.
மிகுந்த சமாதானம் உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டார், இடரமாட்டார்கள் என்று வேதம் சொல்லுங்க. அவர்களுக்கு இடரலே இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த வேதம் நேசிக்கும் போது இயேசுவோடு கூட நம்ம என்ன செய்கிறது, அது இன்னும் அதிகமாய் நெருங்கச் செய்கிறது. இயேசுவோடுக்குள்ள உறவிலே நம்மை இன்னும் அதிகமாய் நம்மை வாழ வைக்கிறது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் அது பெருகச் செய்கிறது. பாருங்கள், தேவனுடைய கிரியைகளை நம்ம இன்னும் பெருகச் செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாருங்கள், இது இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்ன செய்கிறதால் ஒரு அனல் இல்லாமல் பாருங்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆவியில் ஒரு அனல் இல்லாமல் அப்படியே நாம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வாரம் நம்ம ஆராதனையிலே பங்கெடுப்போம். அதோடு வீடுகளிலே சென்று நம்முடைய உலக பிரகாரமான கடமைகளை நான் பார்க்கிறவர்களாக இருப்போம். வேதத்தை நேசிக்கவோ, தேவனுடைய சமூகத்தில் உட்காரவோ, தேவனை நோக்கி ஜெபிக்கவோ நாம் அதாவது கரிசனை இல்லாமல் இருக்கும்போது, மறுபடியும் புது வாரம் பிறந்தவுடனே ஆராதல் வந்து பங்கெடுக்கும் போது பாருங்கள், அப்படியாக நாம் இருக்கும்போது நம்முடைய அதாவது ஜீவன் இல்லாத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அதான் அநேகருக்கு வாயிலே பாருங்கள் ஆராதலில் வந்து உட்கார்ந்திருந்தாலும் ஒரு ஸ்தோத்திர பலிகளோ, தேவனை துதிக்கிற ஒரு பலிகளோ, உற்சாகமாய் சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதோ ஆவியிலே ஒரு அனலற்றவர்களாய் காணப்படுகிறது. காரணம் இதுதான். பாருங்கள், ஆராதனையோடு முடிந்தது வீடுகளில் சென்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதோ, வேதத்தை நேசிப்பதோ கிடையாது. அப்படி இருக்கிறபடினால தான் மறுபடியும் நம்ம ஆறுதலில் வந்து பாருங்கள், அப்படியே நம்ம ஒரு சோர்வோடு உட்கார்ந்து ஒரு உற்சாகம் இல்லாதவர்களாக நாம் அப்படியே இருந்து போய் விடுகிறத நாம் பார்க்கிறோம். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லும்போது ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆவியிலே அனலாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இவைகள் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுக்குள்ள நாம் இருக்கும்போது ஆவியிலே நாம் அனலாய் காணப்படுவோம். இல்லை என்றால் பாருங்கள், உற்சாகம் பாருங்கள், இந்த எல்கேஜி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல எப்போதும் நம்ம என்ன அதை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டுங்கள், வாய்களை திறந்து ஜெபியுங்கள், துதியுங்கள் என்று சொல்லி எல்கேஜி பிள்ளைகளை போல எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொன்னாலும் பாருங்கள், அது ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை இல்லாமல் காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் என்னை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் மௌனமாக இருக்க முடியாது. உற்சாகத்தோடு நாம் பாடி ஆண்டவரை துதித்து, ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள் இருந்தால் அதையெல்லாம் அந்த ஜெபத்திலே பாடி உற்சாகத்தோடு இருதயம் உடைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய இருதயங்களெல்லாம் ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு சந்தோஷத்தை, பாரங்களெல்லாம் நீங்கி ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆராதலிருந்து போகும்போது அப்படியே நாம் போக முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்கள், தேவ சமூகத்திலே நாம் அமைதியாக இருந்து, அதாவது ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்து போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே பாருங்கள் ஒரு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சத்துருவை ஜெயிக்க முடியவில்லை, உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை, பாருங்கள் போராட்டங்களை ஜெயிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் இதுதான், தேவனுடைய ஒரு பலன் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறபடினால தான் நாம் சோர்ந்து பொருளாக என்ன செய்கிறோம், காணப்படுகிறதாக நாம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சாதாரண சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம். பாருங்கள், மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே வேதத்தை நாம் அதிகமாக நேசிப்பதற்கு நாம் பழகுவோம். பாருங்கள், அப்பொழுது நாம் இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் செய்ய முடியும்.